ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 81. மிருணாளினிக்கு விபத்து ஏற்படுத்தி காயப்படுத்துமாறு வெற்றி கோரியதை கேட்ட தருண் திகைத்தான். உடனே வருணை அழைத்தான். வருண், என்ன இது? அவன் மெல்லிய குரலில் பேசினான். அப்பா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணேன். யார்கிட்ட சொன்னாரு? தெரியல, பேசிட்டு போய் படுத்துட்டாரு. அவர் தூங்குனதுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து நம்பர் செக் பண்ணேன். பார்த்தா அதில் இல்லை. கடைசியா அம்மாவுக்கு பேசினது தான் இருக்கு. பேசிட்டு கால் ஹிஸ்ட்ரியில டெலீட் பண்ணிட்டாரு போல. இப்போ என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ண அண்ணா. வேதனையோடு ஒலித்தது அவன் குரல். இன்று ஒரே நாளில் தன் தந்தை மேலிருந்த அபிமானம் மொத்தம் சரிந்து விழுந்து விட, போதாததற்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறார் என்று தெரிந்தபோது மொத்தமாக இடிந்து போயிருந்தான் வருண். சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன், நீ எதையும் யோசிக்காம தூங்கு. அழைப்பை துண்டிக்க போனவன் அண்ணா என்றான். என்னடா? அக்காவை பத்திரமா பார்த்துக்கோ. மெல்லியதாக புன்னகைத்தான் தருண். ஒரு வழியா அக்கான்னு சொல்ல மனசு வந்துதாடா என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். மெதுவாக கதவை திறந்து பார்த்தான். சோஃபாவில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே டேபிளில் தலை சாய்த்து உறங்கிவிட்டிருந்தாள். மெதுவாக அவள் அருகில் சென்று அக்கா என்று எழுப்பினான். அரை கண் திறந்து பார்த்தாள். ரூமுக்குள்ள போய் படு. எழுந்து போன தூக்கம் கலைஞ்சிடும், விடுடா என்று விட்டு மீண்டும் டேபிளில் தலையை கவிழ்த்து கொண்டாள். அறைக்குள் சென்று தலையணையும் போர்வையும் எடுத்து வந்து அவளை அப்படியே சோஃபாவில் படுக்க வைத்தான். போர்வையை போர்த்திவிட மீண்டும் கொஞ்சமாக கண்கள் திறந்து பார்த்தாள். சிறு புன்னகையோடு அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்துவிட்டு உறங்கி போனாள். கலக்கத்தோடு அவளை பார்த்தவாறே விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு அறைக்குள் சென்று படுத்து கொண்டான். ஆதியை இப்பொழுதே அழைக்கலாமா இல்லை காலையில் அழைக்கலாமா என்று யோசித்தவாறே படுத்திருந்தான். நேரம் 1 மணியை தொட இதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்து உறங்கி போனான். அதிகாலையிலேயே எழுந்த ஆதியை அழைத்து விவரம் கோரினான். அதை கேட்டு கோபம் கொண்டான் ஆதி. அவரும் இன்னைக்கு திருந்திடுவாரு, நாளைக்கு திருந்திடுவாருன்னு நான் டைம் கொடுத்தா ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்காருடா என்றான் கர்ஜனையாக. மாமா, அவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு. இப்போ அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அக்காவுக்கு ஆபத்து வராம எப்படி பார்த்துக்கிறது, அதை முதல்ல சொல்லுங்க. சில நிமிடங்கள் யோசித்தான் ஆதி. சரி, ஒன்று பண்ணு, உன்கிட்ட பைக் இல்லை தானே? ஆமாம் மாமா. அப்போ மினிக்கிட்ட சொல்லி அவ கூடவே ஸ்கூட்டியில் போ. அவளை ஆஃபீஸில் விட்டுட்டு அவள் வண்டியிலேயே உன்னோட ஆஃபீஸ்க்கு போயிடு. எப்படியும் உன்னோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவள் வேலை முடியும். அப்போது நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா. வெளியே போகிறப்பவும் வர்றப்பவும் நீ அவ கூட இருந்தால் எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ண முடியாதுல்ல? கரெக்டு மாமா, ஆனாலும் சொல்ல முடியாது. அந்த ஆளுக்கு என்னை பிடிக்காது. நான் அக்கா கூட பெரியம்மா கூட பாசமாக இருக்கேன்னு என்னை வேண்டாம்னு நினச்சி 2 பேரையும் சேர்த்து ஆக்சிடெண்ட் பண்ண சொன்னாலும் சொல்லுவார். எதுக்கும் பார்த்துக்கோங்க. சின்னதாக சிரித்து விட்டான் ஆதி. சரி, அவகிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவள் சந்தோஷமாக இருக்கா, அப்படியே இருக்கட்டும். சரி மாமா. உன் தம்பியோட ஃபோன் நம்பர் கொடு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். அழைப்பை துண்டித்து விட்டு வருணின் எண்ணை ஆதிக்கு அனுப்பி வைத்தான் தருண். மிருணாளினியை பார்க்க செல்ல இரவு உறங்கிவிட்டதால் அந்த வேலையை இப்பொழுது செய்து கொண்டு இருந்தாள். அவள் அருகில் சென்று அமர்ந்தான். என்னடா, ஆஃபீஸ் போக ரெடியா? அக்கா. என்னடா? ட்ரைனிங் எல்லாம் முடியட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதும் நாம் பேசி வச்ச மாதிரி சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். பார்க்கலாண்டா. ஏங்கா அப்படி சொல்கிற? நாம் 2 பேரும் பேசி வச்சுதானே நான் ஆர்கிடெக்ட் படிக்க போனேன். ஆமாண்டா, ஆனால் அப்போ நான் இருந்த நிலைமை வேற, இப்போ வேற. 2க்கும் சேர்த்து பண்ணுற அளவுக்கு கம்பெனியை பெருசாக ஃபினான்ஷியலாக என்னால் முடியாது இல்லையா? அக்கா, நான் எதுக்கு இருக்கேன்? நீ மட்டும் அவ்வளவு பணத்துக்கு எங்கே போவ? அந்த ஆள்கிட்ட வாங்கிட்டு வர்றது வேண்டாம். அக்கா, எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ இப்போ வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. எனக்கு தெரியும்க்கா, அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி அப்பா உங்களை ஏமாத்திட்டாரு. அதே மாதிரி இன்னொரு தடவை நடக்க வேண்டாம்னு யோசிக்கிற, அப்படிதானே? அப்படி இல்லை தருண். சரி விடுக்கா, இதை பற்றி நாம் அப்புறமா பேசிக்கலாம். நாயகி உற்சாகமாக வேலைகளை செய்து கொண்டு இருந்தார். தருண் வந்த பிறகு அவர் மனதில் சந்தோஷம் கொஞ்சம் கூடியிருந்தது. அவசரமாக இருவருக்கும் மதிய உணவை தயார் செய்து கொண்டு இருந்தார். கால்வலியோ சோர்வோ இல்லாமல் சுறுசுறுப்பாக இருந்தார். அப்போது தருணின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தார். அதில் அம்மா என்று வந்தது. தருணை தேட அவன் குளித்து கொண்டு இருந்தான். அப்படியே வைத்து விட்டார். அழைப்பு நின்று மீண்டும் வந்தது. அவருக்கு தயக்கமாக இருந்தது. எடுத்து பேசலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்க 2ஆம் முறையும் நின்று 3வது முறை அழைப்பு வந்தது. இதற்கு மேல் ஏற்கவில்லை என்றால் தமயந்தி பயந்து விடுவார் என்று எண்ணி அழைப்பை ஏற்று தமயந்தி எதுவும் பேசும் முன், ஹலோ, அவன் குளிச்சிட்டு இருக்கான், வந்ததும் பேச சொல்கிறேன் என்று அவசரமாக கூறினார்.
சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க போக, அக்கா என்றார் தமயந்தி. என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இருவருக்கும் அதிகம் சண்டையெல்லாம் வந்ததில்லை. ஆனால் இந்த பிரிவு மீண்டும் பேச இருவருக்கும் தயக்கத்தை தந்தது. சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாக இருந்தார்கள். பின் ஏதோ தோன்ற, எப்படி இருக்க தமையா என்றார் நாயகி. அக்கா என்றவர் உடைந்து அழுதார். இப்போ எதுக்கு அழற? எல்லாத்தையும் விட்டு தள்ளு. தருணை இங்கே அனுப்பி வச்சதுக்கும் அவனை இங்கே தனுங்க அனுமதிச்சதுக்கும் நானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனியாமே, தருண் சொன்னான். உனக்கு அங்கே எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். கல்யாணத்துக்கு வரப்போறீங்கன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம். வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணு. வேற எதுவும் வேண்டாம். என்னை மன்னிச்சிடுங்கக்கா. எதையும் பேசாதடி, விடு. வச்சிடவா? தருண் வந்ததும் கூப்பிட சொல்கிறேன். அழைப்பை துண்டித்தவர் மனம் இப்பொழுது லேசாக இருந்தது. புன்னகையோடு மீண்டும் வேலையை பார்க்க தொடங்கினார் நாயகி. குளித்து முடித்து அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தாள் மிருணாளினி. அக்கா, என்னடா? என்கிட்ட பைக் இல்லை தானே? உன்னோட வண்டியில் வந்து ஆஃபீஸில் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். திரும்பவும் உனக்கு வீட்டுக்கு வர்ற தேவை இருக்கிறப்ப சொல்லு, நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். எதுக்குடா? நீயே வச்சுக்கோ, நான் வேணும்னா ஆட்டோ பிடிச்சு வந்துக்கிறேன். அக்கா, எப்படியும் நீ லேட்டாக தான் வருவ. அதுக்குள்ளே நான் வேலை முடிச்சுட்டு வந்துடுவேன். சரி, பார்க்கலாம். அக்கா, நடுவில் எங்கேயாச்சும் வெளியில் போகிற வேலை இருக்குமா? தெரியலடா, திடீர்னு வந்தாலும் வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்து வண்டி வச்சிருக்கா, அதில் போயிட்டு வந்துடுவேன். வேண்டாம், அவசரமாக கோரினான் தருண். அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏதாச்சும் செய்யணும்னா இந்துக்கிட்டே சொல்லி அனுப்பு. அவங்க போயிட்டு வரட்டும். நீ ஆஃபீஸ்லேயே இரு. திரும்பவும் நான் வந்ததுக்கப்புறம் என் கூட தான் வரணும். படபடவென்று அவன் கோர அவனை அழுத்தமாக பார்த்தாள் மிருணாளினி. என்னக்கா அப்படி பார்க்குற? எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா? இல்லையே. சின்னதாக புன்னகைத்தாள். இல்லையே, உன் முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் தெரியுதே. தன்னை சமாளித்து கொண்டவன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா. நேற்று மாதிரி மாமா கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் என்றான் குறும்பாக. டேய், அவருக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சியா என்று அவனை முறைத்தாள். சரி சரி, சும்மா சொன்னேன் என்று புன்னகையை வலிய வரவழைத்தான் தருண். தலைமுறையை பின்னிக்கொண்டு இருந்தவள் கண்ணாடியில் அவன் முகத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு இருந்தாள். தருண், என்னக்கா? உண்மையை சொல்லு. உங்கள் அப்பா திரும்பவும் எனக்கு ஆக்சிடென்ட் பண்ண என்ன பிளான் பண்ணியிருக்காரா? திகைத்தான் தருண். சில நிமிடங்கள் கழித்து அவள் வார்த்தைகளை கிரகித்தவன், அக்கா என்ன சொல்கிற நீ? திரும்பவும் அப்படின்னா முன்னையே அப்படி பண்ணியிருக்காரா என்றான் அதிர்ச்சியாக. கண்கள் சிமிட்டி புன்னகைத்தாள் மிருணாளினி. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.